ஆனா தமிழ்ல எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்றீங்களே, அது எப்படிங்கறத எனக்கு புரியல. இல்ல சார், போதும் சார். தமிழ் இப்ப எழுத படிக்க தெரிஞ்ச போது எங்க சார் இருக்கு நீடு? எழுத படிக்க இந்த பஸ் போர்டுல கூட இங்கிலீஷ் வந்துருச்சே சார். போதும், இனஃப். எனக்கு என் பொண்ணுக்கு இது இனஃப், போதும் அப்படின்னு தமிழ் போதும்னு தோணுது. முட்டாப்பா இல்ல சார், அவங்க எல்லாம் அறிவிகட்ட பாரு இல்ல சார். ஒண்ணு விடுவான்ற முட்டாள் எதுக்கு? எழுத படிக்க தெரிஞ்சா போதுமானது, அதை நான் வீட்டுல சொல்லி கொடுத்துருவேன். இதுதான் ஓவரால் பீப்புள் ஏன் தமிழை இரண்டாம் பாடமாக எடுக்கலைங்கிறதுக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட். நிறைய பேருடைய ரீசன் என்னன்னா, இந்த ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்கல்ல, அதை வந்து சரியா புரிஞ்சுக்கல. நான் படிச்சு தமிழ் மீடியத்துல படிச்சு ஒரு லீடர்ஷிப் ரோல்ல இருக்கிறேன். நான் ஃபுல்லா தமிழ்ல படிச்சு வந்ததுனால இந்த கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், அந்த தலைமை பொறுப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மத்தவங்க வந்து டிஃபரன்ஸ் இருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, என் குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா சுதந்திரமா நான் ஸ்கூல்லயோ கல்லூரியிலயோ நான் படிச்சது. இப்ப பல பசங்களை பாத்தீங்கன்னா வீட்டுல பேசுறது, மனசுக்குள்ள பேசுறதுலாம் தாய்மொழியில பேசுவாங்க. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடமே ஸ்கூல் தான். அந்த பிளாட்ஃபார்ம மத்த லாங்குவேஜ்ல வைக்கும் போது அவனோட கோபம், தாபம், கற்பனை, சிந்தனை எதுவுமே வராது. சார், ஒரு சைல்ட்ஹுட்ல சக்சஸ்க்கு, இனோவேஷன், கிரியேட்டிவிட்டிக்குலாம் தமிழ் தேவைன்றீங்க. தமிழ் சொல்லல, தாய்மொழி. I will correct myself. So தாய்மொழி. Now all innovation discovery was not done by Tamilians. சார் Columbus came here with Tamil. நான் லாங்குவேஜ் பத்தி நான் சொல்லல சார். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் தமிழ்லயே சொல்ல, தாய்மொழின்னு தான் சொல்றாரு. தாய்மொழி தான் நான் சொல்றேன். கொலம்பஸ் அவர் தாய்மொழியில தானே படிச்சாரு. இந்த லைட் வந்து டெக்னாலஜி கிடையாது சார், ஒருத்தருடைய கற்பனை. வெளிச்சம் இருந்தா இரவு பகல் போல எப்படி இருந்தா அப்படிங்கிறது கற்பனை தான். விமானமே கற்பனை தான் இல்லையா? எவன் இமேஜினேட்டிவா இருக்கானோ அவன் தான் பெரிய அளவுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸா அங்க தமிழ்ல ஒரு பாடமா தாய்மொழி எடுத்திருந்தான்னா அவன் எக்கனாமிக்கலாவும் பெரிய ஆளா வருவான்னு சொல்றாரு அவரு. நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு ஆளு ரெடி பண்றீங்க, அந்த ஆளு கம்பெனிக்கு முதலாளி ரெடி பண்றேங்கிறாரு. இதுதான் வித்தியாசம். வெரி குட். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கங்க. புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. புரிஞ்சுக்கிறேன் சார். What is the ratio of somebody becoming an entrepreneur and owner? உயர்ந்த இடத்தை தான் நான் கொடுக்கணும் ஆசைப்படுறேன். இந்த சின்னமா ஒரு சம்பளத்துக்கு போற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எம்ப்ளாய் போற மாதிரி நினைக்கல. You explore emotionலாம் காட்டுங்க. எமோஷன் கிடையாது. நீங்க உடனே இப்படி சொன்னா நீங்க வந்து புத்திசாலித்தனமா பேச கிடையாது. Don't say that emotion. நம்ம கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் எம்ப்ளாய் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்றேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. My whole thing is முதல்ல ஆகிறதுக்கு லாங்குவேஜ் தேவை இல்ல. இல்ல எல்லாரும் கை தட்டினாங்க ஓனர் ஆயிடணும். ஓனர் ஆகிறதுக்கு கேபிட்டல் தேவை சார். நீங்க சொன்னீங்களே கேபிட்டல் வந்துட்டு இன்னைக்கு இந்த சென்னையில நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் சொல்லுங்க, நம்பர் 1 சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்க, நம்பர் 1 ஜவுளி கடை சொல்லுங்க. யாருங்க வந்துட்டு கோடிக்கணக்கு பணம் கொண்டா 1000 5000 வந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க ஹோட்டல்ஸ் பாத்துறீங்க, ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், எல்லாத்துலயும் they all brought capital. எத்தனை ஐடி கம்பெனி லோக்கல்ல இருக்கறோம் சார்? ஒரு நிமிஷம் இருங்களேன். அதாவது முதலாளி ஆக முடியாது நீங்க சொல்லிட்டீங்க. யாருங்க வந்துட்டு கோடிக்கணக்கு பணம் கொண்டா 1000 5000 வந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க இந்த சென்னையில பெருமுதலாளியா உட்கார்ந்திருக்கவங்க யாருன்னு லிஸ்ட் பண்ணிட்டாரு அவரு. இங்க கெரியர்ல ஜெயிச்சவன் முழுக்க தமிழ்ல ஜெயிச்சிருக்கான். நீங்க நம்பர் 1 முழுக்க தமிழ் படிச்சிருக்கான்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் படிக்கிற டைம்ல அதர் லாங்குவேஜ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்னோட ஸ்கோர் அதிகமா எடுத்தாங்க. சரி, ஆனா அது சரியா? மார்க்குக்காக உங்க தாய்மொழியை படிக்காம இருக்கிறது சரியா? மார்க்குக்காக தாய்மொழியை படிக்காம இருக்கிறது சரின்னு சொல்ல வரல. அப்புறம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு பெரிய பொசிஷன் எதுக்கு போகணும்னாலும் அதர் லாங்குவேஜஸ் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு கேக்குறாங்க. இன்னொன்னு வந்து தமிழை படிக்கிறதுக்கு பசங்க கஷ்டப்படுவாங்க. அந்த எந்த லா எந்த டா இந்த மாதிரி வந்து பேசிக்கா வந்து பசங்க தமிழ் லாங்குவேஜுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். நீங்க 10th +2 போகும்போது அந்த டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் சார். லாங்குவேஜுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கண்டிப்பா சேவ் ஆகும். ஒரு லாங்குவேஜ் படிக்கிறப்ப எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். பிரெஞ்சு படிச்சாங்கன்னா பிரெஞ்சு பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரெஞ்சை 2வது சப்ஜெக்டா எடுத்து படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் சரளமா பிரெஞ்சு பேசுறாங்களா? இல்ல சார். இல்ல. அப்புறம் என்னத்துக்கு அத 12 வருஷம் படிக்க வைக்கிறீங்க? நான் சொல்றேன் சார், 12 வருஷம் நான் வந்து படிக்க வைக்கிறது நாலேஜ்க்காகவே. அதர் லாங்குவேஜஸ் கத்து கொடுக்க போறேன்னு சொல்லவே இல்ல சார். எனக்கு ஆடட் லாங்குவேஜ் கிடைக்குது. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. இட் இஸ் வெரி சிம்பிள். 12 வருஷம் ஒருத்தன் படிக்கிறான், ஆனா அந்த படிப்பின் வழியாக அவனுக்கு எதுவுமே தெரியல. அதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் படிச்சேன். ரீடிங் ரைட்டிங் தெரியும், கொஞ்சம் பேசிக் தெரியும். ஓகே, ஒரு சின்ன கட்டுரை எழுத முடியுமா? ஒரு விஷயம் நீ நமக்கு வந்து போன அனுபவத்தை ஒரு பக்கம் எழுதி நீங்க எங்க நீ எனக்கு அனுப்ப முடியுமா? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க எவ்வளவு புத்திசாலின்னு எனக்கு தெரியல. ஒரு மேம்பட்ட கல்விங்கிறது வந்து ஒண்ணு அந்த மொழியாவது நீங்க கத்துக்கணும், இல்ல உங்க தாய்மொழியிலாவது ஓரளவு புரிதல் வரணும். எதுவுமே இல்லாம எதுக்கு இப்படி படிக்கணும்? ஒரு பக்க கட்டுரை கூட 12 வருட படிப்பிற்கு பிறகு அவங்களால எழுத முடியாதுன்னா நான் சொல்றேன், செகண்ட் லாங்குவேஜா சத்தியமா உங்க மொழி தாய்மொழி தமிழா இருக்கிற பட்சத்துல செகண்ட் லாங்குவேஜா நீங்க தமிழ் எடுத்து படிச்சா 12 வருஷம் படிச்சவன் சத்தியமா 4 பக்க கட்டுரை தமிழ்ல எழுதுவான். அதையாவது செய்வான்ல, அதையாவது செஞ்சுட்டு போவான்ல. அதுவும் இல்ல, பிரெஞ்சும் பெபப, இதுவும் பெபப. இதுக்கு எதுக்கு? இருக்கே அது நம்மோட ஐடென்டிட்டி, அடையாளம். வாட் ஐடென்டிட்டி, வாட் அடையாளம்? ஃபாதர், தன்னோட அடையாளத்தை மறந்த ஒருத்தன்
தான் பிறந்த மண்ணை மறந்து தான் வளர்ந்த ஊரை மறந்து தன்னுடைய சொந்த நாட்டை மறந்து தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க ஒருத்தங்கிட்ட அடிமையா சிக்கி செதஞ்சி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு கடைசியில இதுதான் தன்னுடைய அடையாளம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் மட்டும் இல்லாம தன்னுடைய சந்ததியை அடிமையாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஃபாதர். இந்த உலகத்தையே ஆண்ட பரம்பரை நாம 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி, ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். உங்களை இங்கிலீஷ் கத்து கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா தமிழே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன் ஃபாதர். ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு ஆல் தீஸ் திங்ஸ். ஆமா, சாரி ஃபாதர். என்ன மம்மின்னு கத்தாம அம்மான்னு கத்திட்டீங்களே? that's because அம்மா இஸ் தமிழ், தமிழ் இஸ் யுவர் தாய்மொழி, the தாய்மொழி இஸ் ரன்னிங் இன் யுவர் blood. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான்.